பயோ சீரிஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயோ ஃபெர்டிலைசர் தாங்க. இந்த பயோ ஃபெர்டிலைசரில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிம்பேட்டிக் பாக்டீரியா, இன்னொன்று ஏசிம்பேட்டிக் பாக்டீரியா பிரிக்கலாம். இந்த சிம்பேட்டிக் பாக்டீரியானா பிளான்ட்ஸோட வேர் முடிச்சிருக்கு பாருங்கள், அந்த வேர் முடிச்சில் இது போய் அங்கே வாழ்ந்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த நைட்ரஜன் வந்து இது மண்ணில் எடுத்து கொடுக்கும். பிளான்ட்ஸ்கிட்ட கார்போஹைட்ரேட்ஸை வாங்கிருங்க. சிம்பேட்டிக்கில் 3 ஸ்பீசிஸ் வரும். அது என்னென்னா ரைசோபியம், ஃப்ராங்கியா, அசோஸ்பெரில்லாங்க. இந்த ரைசோபியம் வந்து உங்களுக்கு பயிர் வகை எல்லாத்துலேயும் காணப்படும். அது வந்து உங்களுக்கு வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை உங்களுக்கு மண்ணில் வந்து நிலைநிறுத்தி கொடுக்குங்க. இதனால் அடுத்த பயிர் இப்போ நம்ம ரைஸ் போடுறோம் அப்படின்னா அடுத்த பயிர் வகைகள் போட்டிங்கன்னா அந்த மண்ணுக்கு தேவையான தலைச்சத்தை இந்த பயிர் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குங்க. அடுத்து ஃப்ராங்கியா வந்து உங்களுக்கு நான் லெகுமினஸ் கிராப்பில் வந்து உட்டி பிளான்ட் இதுக்கெலாம் உங்களுக்கு இந்த ஃப்ராங்கியா வந்து தலைச்சத்தை மண்ணில் நிலைப்படுத்தி கொடுக்கும். அசோஸ்பெரில்லம் வந்து உங்களுக்கு நெல், மக்காச்சோளம், கரும்பு இந்த மாதிரி பயிர்களுக்கு இதை நம்ம கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இதோட வேரில் இது அட்டாச் ஆகிட்டு உங்களுக்கு வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை மண்ணில் வந்து நிலைப்படுத்தி கொடுக்குங்க. இந்த மாதிரி ஸ்பீசிஸ்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி ப்ராடக்ட்டை, அதாவது நல்ல கவுண்ட் CFU அதிகமாக உள்ள காலனி ஃபார்மிங் உள்ள ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துங்க. அதுவும் நல்ல உங்களுக்கு எல்லா விதமான சர்டிஃபிகேஷன் இருந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அடுத்த பயோ சீரிஸ்க்கு என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.